அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 தேய்பிறை அஷ்டமி திதி திருவோணம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த குரு பகவான் 1/5/2024 முதல் 11/5/2025 வரையில் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். குரு பகவான் பெயர்ச்சி ஆகும் போது கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஆண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வானவியல் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய குடும்பத்தில் இந்த குரு பகவான் 5வது கோள். இந்த கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டு காலம் ஆகும். இது ஒரு புருஷ கிரகம் ஆகும். சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்து உருவத்தில் பெரிய கோள் குரு பகவான் தான். குரு பகவான் தன்னைத்தானே சுற்றி வர 9 மணி நேரம் 50 நிமிடங்கள் ஆகின்றது. ஒரு ராசியில் குரு ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார். ஒரு ராசிக்கு குரு மறுமுறை சஞ்சரிக்க 12 ஆண்டு காலம் ஆகும். அதாவது இப்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகின்றார். மறுபடியும் குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க 12 ஆண்டுகள் ஆகும். மேலும் பிரம்மதேவனை பிரயத்தி தேவதையாக கொண்டும் இந்திரனை அதிதேவதையாக கொண்டும் அதிதியாக விளங்குபவரும் வடக்கு முகமாக பத்மாசனமிட்டு அமர்ந்த நிலையில் 4 திருக்கரத்தில் ஜபமாலை, கமண்டலம், ஓலைச்சுவடி, அபயமளிக்கும் அருள்நிலைக்கு கொண்டு விளங்குபவர் குரு பகவான். ஆங்கிரச கோத்திரம் சிந்து அதிபதியாகவும் சைத்திர சுத்தம் என்னும் சித்திரை மாத வளர்பிறை துவாதசி அவிட்ட நட்சத்திரம் குரு வாரத்தில் உதித்தவர் இந்த குரு பகவான். தனுசு மீன ராசியின் உபயராசியாகவும் நெருப்பு நீர் ராசிக்கு அதிபதியாகவும் விளங்குபவர். நீண்ட செவ்வக வடிவில் பொன் நிறத்தில் வடக்கு முகமாக சனகதானியம் எனும் கொண்டைக்கடலை பிரீத்தியாகவும் கொள்பவர். தனகாரகன், சந்ததி, அறிவுக்கு அதிபதி, வம்ச விருத்தி அளிப்பவர் குருவே. குரு பகவானின் காரக தன்மையை பார்த்தால் ஞானம், போதித்தல், உபதேசம், யோக பியாசம், ஆசிரியர், குருமார்கள், விவகார ஆலோசனை, அரசு கஜானா, அரசு சேவை, புத்தி, யுக்தி, ஒழுக்கம், நேர்மை, தனம், பதவி, புகழ், பிரபுத்துவம், சாந்தம், சொர்ணம், ரிஷி வர்க்கம், புஷ்பராகம், காமேதகம், தேன், கலை, சீரகம், ஆண் வர்க்கம், தயால குணம், பெரும் அதிர்ஷ்டசாலி, உன்னதமான நிலை, மேன்மை அடைதல், செல்வம் சேருதல், மதம் சம்பந்தமான போதனைகள், மந்திரி, உபன்யாசம் செய்தல், மத தலைவர்கள், கோவில் அர்ச்சகர்கள், ஆசிரியர்கள், ஆளுநர், கலெக்டர், வங்கி காசாளர், கணக்கர், வணிகர், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மற்றும் தீமைகள் இவை அனைத்தும் குருவின் காரகத்தன்மை. இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானாலும் அவரது பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாகவும் புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் வரை பிறந்த கடகராசி அன்பர்களே, வாக்கு சாதுரியம் மிக்கவர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ரு மற்றும் பாக்கியஸ்தானாதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில்ஸ்தானம் எனப்படும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து பதவி மாற்றம், தொழில் வியாபார முன்னேற்றத்தில் மெத்தன போக்கு, உத்தியோகத்தில் பதவி உயர்வில் தாமதம், இடமாற்றம் ஆகியவற்றை தந்து இருப்பார். இனி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். லாப குருவாக சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு பல வகையிலும் லாபத்தை தருவார். பலரும் பாராட்டும் வகையில் செயல்களில் ஈடுபடுவீர்கள். செல்வம் சேரும், கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும், பூமி வாகனம் மூலம் வரவேண்டிய லாபம் வந்து சேரும், ஆடை ஆபரணம் சேரும், வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் சூழ்நிலை உருவாகும், கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும், காரிய தாமதங்கள் நீங்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நல்ல பலன்கள் கிடைக்கும், சம்பள பாக்கிகள் வந்து சேரும், நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, புதிய வேலையில் சேர்வது ஆகியவை நடக்கக்கூடும். உறவினர்கள், நண்பர்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அது தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடிவதுடன் திருமணமும் நடைபெறக்கூடும். மன கஷ்டம், பண கஷ்டம் நீங்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சகாயம் மற்றும் தைரிய, வீரிய, சகோதரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் இளைய சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். சொத்து பிரிவினையில் சாதகமான பலன் கிடைக்கும். நெருங்கிய
நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்கான பலன் கிடைக்கும். பிறர் பாராட்டும் வகையில் உங்கள் செயல்திறமை வெளிப்படும். தகவல் தொடர்புகள் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் மாறும். அவர்களால் பெருமை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய வருமானம் வந்து சேரும். செயலாற்றும் திறன் அதிகரிக்கும். அடுத்தவர்களால் பாராட்டப்படும் விதத்தில் நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். முன்னேற்பாடுடன் எதையும் செய்வதன் மூலம் காரிய வெற்றி காண்பீர்கள். பரம்பரை பதவிகள் தேடி வரக்கூடும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு அது கூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபார பார்ட்னர்கள் இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதன் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஞாபக மறதி குறையும். மேலும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகிறார். குருவிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு. ஆகையால் ரிஷப குரு நல்ல பலனை உங்களுக்கு தருவார். தாயார் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவை எடுப்பீர்கள். தொழில் உத்தியோகத்தில் இருந்த காரிய தாமதம் நீங்கும். மேலும் புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தேவையான நிதி வசதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடும். பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் புதிய சொத்துக்கள் சேரும். வருமானம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். முதலீடுகள் அதிகரிப்பதுடன் சேமிப்பும் பெருகும். இதனால் பொருளாதார நிலை உயரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும். உயர்கல்வி கற்பவர்கள் வெற்றி காண்பீர்கள். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்று வேலை கிடைக்கும். மேலும் குடும்பத்தினர் மூலம் நன்மை உண்டாகும். சகோதரர் வழியில் உதவியில் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அது தொடர்பாக எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும். மனதுக்கு பிடித்த வரன் அமைவதன் மூலம் மகிழ்ச்சியான குடும்பம் உண்டாகும். கல்வி வேலை தொடர்பான வெளிநாட்டு பயணம் செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். அந்நிய மொழி பேசுபவர்கள் மூலம் நன்மை கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் கொண்டைக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்குவது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.